பார்க்க போகிறோன்னா 3 கேண்டில் தியரி 2 கேண்டில் தியரி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 3 கேண்டில் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரக்சரில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா 3 கேண்டில் தியரி. என்னடா இது 3 கேண்டில் தியரின்னு சொல்லலாம். பட் இது வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டபிள் ஒன். எல்லா இடத்துலையுமே ஒரு ரீடெஸ்ட் மார்க்கெட் முடிக்குது, ஒரு இடத்துல மார்க்கெட் திரும்புதுன்னா அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே இல்லாட்டினா இந்த 2 கேண்டில் இது எல்லாமே என்னென்னா ஒரு ட்ரேடு நீங்கள் எடுக்க போகிறீங்க. இந்த ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வேணும்னா நீங்கள் இவரை ரன்னர் ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறீங்க, எல்லாம் நீங்கள் அங்கே சொல்லுவாங்க கமாண்ட் இப்படி இப்படி உட்காருங்க அப்படி இப்படி நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. லாஸ்ட்டுக்கு கன்னில் ஃபயர் பண்ணுவாங்க. அந்த சவுண்டு கேட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓட ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு சிக்னல் தான் இது. இந்த இந்த கேண்டில் வந்து நிற்கிதுன்னா இட் இஸ் ஏ சிக்னல் டு பை, சிக்னல் டு செல். புரியுதுங்களா? அப்போ இந்த 3 கேண்டில் தான் நான் ரொம்ப வாட்டி ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே இது நடக்குது. இது நடந்தவுடனே மார்க்கெட் கண்டினியூஸாக டாஸ்டிக்கலாக ஒரு சைடில் மூவ் ஆகுது. அதனால தான் இதை நான் 3 கேண்டில் தியரியே வச்சுருக்கேன். இதை நீங்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவினிங் ஸ்டார், இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான், நான் புதுசாக கண்டுபிடிக்கல. பட் நான் என்னன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை டிசைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஈவினிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார்னு வாங்க. ஈவினிங் ஸ்டார் வந்து பை பண்ணு, மார்னிங் ஸ்டார் செல் பண்ணு. பட் ஈவினிங் ஸ்டாரு மார்னிங் ஸ்டார் நான் என்ன பண்ணேன்னா 3 கேண்டலாக வச்சுட்டேன் பேர். இந்த 3 கேண்டல் என்ன பண்ணேன்னா ஒரு 3 கேண்டலோடைய ஒரு சிக்னல் என்னவா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ஒரு செல் ஆகுது. ஓகேங்களா? இட் இஸ் என்ன கேண்டல்? செல் கேண்டல். மறுபடியும் இப்படி ஒரு செல் ஆகும். இப்படியே மார்க்கெட் என்ன பண்ணுங்க செல் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா? பட் இது ஒரு இடத்துல எங்கே வந்து பை ஆகுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு குட்டி கேண்டல் வந்துச்சு. இந்த குட்டி கேண்டலோடைய க்ளோஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வெளியே க்ளோஸ் ஆகலை. அப்போ நம்ம ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஐ எது? இது தான் ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஐ. அப்போ இன்னொரு க்ரீன் கேண்டல் வருது. இந்த க்ரீன் கேண்டல் என்ன பண்ணுன்னா மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போய் இங்கே போய் க்ளோஸ் ஆகுது. இப்படி க்ளோஸ் ஆகுது. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஐயை என்ன பண்ணிச்சுன்னா பிரேக் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? இதைத்தான் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. பட் நான் இதை என்ன சொல்கிறேன்னா நான் 3 கேண்டல் தியரின்னு. எப்படின்னா கண்டினியூஸாக இந்த ஐயை பிரேக் பண்ணல, இந்த ஐயை பிரேக் பண்ணல, இந்த கேண்டல் ஐயை பாருங்கள், இந்த கேண்டல் வந்து பிரேக் பண்ணி மேசிவாக மொமெண்டம் கொடுத்து நிற்கிது. அப்போ இது என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட் இங்கேருந்து கேண்டல் இப்படியே பை பண்ணி கொண்டு போயிடும். அப்படின்னா ஒரு எண்டிங் ஆஃப் த ட்ரெண்டோ இல்லை ஒரு எண்டிங் ஆஃப் த கரெக்ஷனோ ஒரு எண்டிங் ஆஃப் த ஒரு ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டோ இதை இப்படி காட்டும். இப்படியே பை பண்ணி கொண்டு போகும். நான் என்ன பண்ணுவேன், இங்கே என்னோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவேன், இந்த இடத்துல என்னோட எஸ்எல் ப்ளேஸ் பண்ணி என்னோட டிபிங் ப்ளேஸ் பண்ணி டிபி ஸ்மாஷ். இது உங்களுக்கு புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு? இன்னும் எலாபரேட்டாக ஒரு ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் 3 கேண்டல் எப்படி இருக்குன்னு. இதுக்கு ஏன் 3 கேண்டல் பேருனா ப்ரீவியஸாக ஒரு கேண்டல் இருக்கீங்க. இப்படி ஒரு கேண்டல் இருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டலை பிரேக் பண்ணாமல் இன்னொரு குட்டி கேண்டல் இங்கே வருது. இந்த குட்டி கேண்டலோடைய கலர் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இது க்ரீனாகவும் இருக்கலாம். ஒரு குட்டி கேண்டல் இப்படி ஒரு ஹேமர் பேட்டர்ன்லையா இந்த மாதிரி ஒரு விக்ரிசேஷன் கேண்டல் வருது. இந்த கேண்டலோடைய கலர் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. புரியுதுங்களா? இதனுடைய கலர் இம்பார்ட்டன்ட்டு. இது பியரிஷ் கேண்டல். இதனுடைய கலர் என்னன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது ஒரு குட்டி இண்டிசிஷன் கேண்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு விக்ரிசேஷன் கேண்டலாக இருக்கலாம், ஒரு டிப்ளீஷன் கேண்டலாக இருக்கலாம். டிப்ளீஷன் ஆர் இன்டிசிஷன் ஆர் ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டலாக இருக்கலாம். ஆனால் குட்டி கேண்டல். இது என்ன பண்ணுதுன்னா இதனுடைய பாடியை இந்த கேண்டல் கீழே க்ளோஸ் பண்ணல, மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு கேண்டல் ஸ்டார்ட் ஆகி போய் இந்த ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஐயை பிரேக் பண்ணுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? என்ன பண்ணுன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஐ எது? இது இது பின்ன இது. இந்த விக்கெட் எடுத்துட்டோம்னா இதுதான் நம்மளுடைய ஐ ப்ரைஸ்.
புரியுதுங்களா? இந்த ஐயை பிரேக் பண்ணிடுச்சு. நீங்கள் வேணால் இந்த ஐ ப்ரைஸை வச்சுக்கோங்க, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு நமக்கு தேவை பாடி க்ளோஸ். இதுக்கு மேலே போய் இது என்ன பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஒரு பாடி க்ளோஸ் பண்ணுது, பாடி க்ளோஸ். இது என்ன பண்ணியிருக்கு, இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹையை டேக்அப் பண்ணிடுச்சு. அப்போ இது என்னவோ நமக்கு சொல்லுது, இந்த செல்லு இங்கே 1000 செல் இங்கேருந்து மார்க்கெட் ப்ளேஸ் செல் கேண்டலாக வந்திருக்கும். இந்த மொத்த செல் கேண்டல்லேருந்து ஐ எந்த கேண்டலுமே எடுக்காமல் இந்த கேண்டல் வந்தோடனே இங்கே ஒரு பிரேக், சடன் ஒரு பிரேக், இப்படியே செல்லான மார்க்கெட்டில் இங்கே ஒரு பிரேக் அடிச்சிச்சு. இந்த பிரேக் அடிச்சோன்னா நெக்ஸ்ட் கேண்டல் என்ன பண்ணுச்சுன்னா ஐ பிரேக் பண்ணிச்சு. இதை நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க, நான் நல்லா இது பண்ணேன்னா இது எப்படி இருக்கணும், இந்த ட்ரெண்டு இப்படி வந்திருக்கும். ஓகே, இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் திடீர்னு இங்கே ஒரு இடத்துல பிரேக் நடந்து மார்க்கெட் இப்படி போயிருக்கும். இது என்னவா இருக்குது, செல் ஸ்ட்ரக்சரு பிரேக் ஆகி பை ஸ்ட்ரக்சராக மாறிச்சு. ஏன்னா இங்கே எல்லாமே லோ ஹை லோவர் லோ இப்படி போயிருக்க மார்க்கெட்டிங் ஒரு நியூ ஹையர் ஹை ஹையர் லோ. இது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருந்து மார்க்கெட்டிங் வந்துச்சிங்களா, இங்கே என்ன இருக்குது, இந்த கேண்டல் இப்படி இருக்கும். இந்த இடத்துல இந்த கேண்டல் போய் என்ன பண்ணுச்சுன்னா ஹையர் நின்றுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு கேண்டல் விக்கு விடுவோம், இப்படி ஒரு க்ரீன் கேண்டல் ஒரு சின்னதாக விக்கு கொடுப்போம். ஏன் விக்கு கொடுக்குதுன்னா இது இதை கனெக்ட் பண்ணும், இப்படி இப்படி நடக்கும். இப்படி வந்துட்டு மறுபடியும் போகும். இதை நீங்கள் லைன் சார்ட்லேயோ இல்லை நீங்கள் போய் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்மார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இது இப்படி நடக்கும். புரியுதுங்க நான் சொல்ல வரேன்? ஸோ இது தான் நடக்கும். அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்மாலர் டைமில் போய் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த கேண்டலை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 3 கேண்டல் வந்துச்சா ஸ்மாலர் டைமில் ட்ரெண்ட் பிரேக் ஆச்சுடா, எட்ரா பையன்னு சொல்லி நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க. இந்த பை எடுத்தோன்னே உங்களுக்கு டிவி போகும். ஸோ இதுதான் 3 கேண்டல். இதை வந்துட்டு நீங்கள் 1 hour ஒரு 4 hour ஒரு டெய்லியிலலாம் நீங்கள் வெறும் இந்த கேண்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த கேண்டல் லோவை வந்துட்டு எஸ்எல்ஆர் வைக்கிறீங்க, ஐயில் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி வைக்கிறீங்க, இங்கே வந்து டிபி வைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி அவுட் ஆஃப் 10ல் 700 will hit. வெறும் இந்த கேண்டல் வச்சே ட்ரேட் பண்ணலாம். நான் இவங்க கதை சொல்லுவேன் என்னுடைய பசங்களுக்கு, நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்க்க தேவையில்லை, காம்ப்ளிகேட் ரொம்ப பண்ணிக்க தேவையில்லை, இந்த கேண்டலை மட்டும் பாரு. நமக்கு ஒரே ஒரு விஷயத்தில் 2% பண்ண இந்த கேண்டலே போதுமே. புரியுதுங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு ஸ்ட்ரக்சரு பேட்டர்னு கேண்டல் ஸ்டிக்கு பின்ன அட்வான்ஸ் டூல்ஸ் இண்டிகேட்டர் எல்லாத்தையும் பார்த்து இந்த சார்ட்டை மறந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க பார்க்கறதுல ஐயோ யாராவது வெயிட் பண்ண உட்காருவான், நான் காலையிலேருந்து மத்தியம் பார்த்து அந்த பேட்டர்ன் வரல, அதனால நான் அந்த பேட்டர்ன் நான் வேறு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணிட்டேன் ஸ்மாலர் டைம்லன்னு சொல்லுவாங்க. பட் இந்த பேட்டர்னு எப்போ வரும் அப்போ பொறுமையாக காது நோக்கணும். 10 சார்ட் நீங்கள் வச்சுக்கிறீங்க, இந்த 10 சார்ட்டை நீங்கள் ட்ரை பண்ண 10ல் ஒரு சார்ட்டில் ஒரு வாட்டியாச்சும் வராதா? புரியுதுங்களா? நமக்கு தேவையான 2%, 100% கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ ஷூட்டோட இருப்பாங்க மார்க்கெட். அப்படின்னா கண்டினியூ ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 100 ட்ரேடு 1000 ட்ரேடு. சில பேருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் பண்ண தான் தூக்கமே வரும். அந்த நாள் அப்போ தான் அவங்க தொடங்குறாங்க, கை வைப்ரேஷன் ஆகும். அப்போ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ 1000 ட்ரேட் பண்ணி நீங்கள் மைனஸ் நெகட்டிவில் இருக்கீங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக வாரத்தில் ஒரே ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க பாசிட்டிவ், இது இம்பார்ட்டண்ட்டாக. இந்த கேபிட்டல் எரேஷன், மறுபடியும் கேபிட்டலை காப்பாற்றணும், மறுபடியும் கேபிட்டல் இழக்கக்கூடாது, ரெக்கவரி பண்ணணும். அப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இந்த இடத்துல வரும். பட் இந்த இடத்துல பாருங்கள் பாசிட்டிவில் இருக்கீங்க, உங்களோட மைண்டு மனசு எல்லாம் நிம்மதியாக இருக்குது, ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கீங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா உங்களோட லைஃப்பை லீட் பண்ணி போயினே இருப்பீங்க. ஹாப்பியாக பாசிட்டிவ், மோர் பாசிட்டிவ், மச் மோர் பாசிட்டிவ். எப்பயுமே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு தான். என்றைக்குமே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகுதுன்னா ப்ளஸ்ஸாக தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ், 2 நெகட்டிவ்ஸ் என்ன நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், ப்ளஸ்ஸாக தான் கிடைக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயுமே உங்களுடைய பாசிட்டிவ் வச்சுங்க. இதில் ஒரு நெகட்டிவ் நீங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் காயிடும். ஏன்னா நான் மேக்ஸில் ரொம்ப இன்டெலிஜென்ட், அப்போலேருந்து நான் நல்லா படிப்பேன். மேக்ஸ்லேயே எனக்கு ரொம்ப எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். சாருக்கு நான் முன்னாடியே என்ன பண்ணிடுவேன், என்னோட சம்ம நான் கிளியர் பண்ணி வச்சுருவேன், முடிச்சுட்டு வச்சுருவேன். அவர் ஆன்சர் என்கிட்ட கேட்பார், என்கிட்ட கேட்டுட்டு என்னப்பா ஆன்சர்னு சொல்லுவார். அவரோட ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும், என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் ஒரு வாட்டி. அப்புறம் என்ன பண்ணுவார்னா அவரை கரெக்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து என்ன கரெக்ட் பண்ண மாட்டார், என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு என்ன வந்துட்டு நீ தப்பு பண்ணுன்னு சொல்லவே மாட்டார். நான் தப்பாக பண்ணியிருந்தாலும் ஏன் ஆன்சர் பார்த்து அவர் டிட்டு அடிச்சிடுவார். என் ஸ்கூல் டேஸில் ஏன் பண்ணுறாருன்னு என் மேலே நம்பிக்கை, இவன் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும், மேக்ஸில் இவன் ஜீனியஸ்ன்ற மாதிரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு நினச்சிட்டு மேக்ஸையே 0 பண்ணி விட்ருவாங்க. நிறைய பேர் ஸ்கூல் டேஸில் பண்ணுற விஷயம் கேட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் ஆகிறப்ப ஏன்டா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகாது. பட் அவங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் புரிய மாட்டாங்க. மறுபடியும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் செம்மையாக ரவுண்ட் பண்ணுவாங்க. இதை புரிஞ்சுங்களா இந்த 3 கேண்டல் என்னன்னு சொல்லிட்டு. அப்படின்னா கண்டினியூவாக செல் ஆகிறப்ப ஒரு கேண்டல் வந்து பிரேக் அடிக்குது, ஒரு இண்டிகேஷன், ஒரு விக்ரிசேஷன் கேண்டல் வருது.
இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா மறுபடியும் அதே கேண்டில் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், அதே பை ட்ரெண்டில் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இப்படி பை ஆகிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. கான்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா புது புது கேண்டலாக இப்படி பை ஆகுது. எந்த கேண்டலுடைய லோ என்ன இல்லை எடுக்கல இந்த மார்க்கெட்டு. புரியுதுங்களா? இப்படி பை ஆகிக்கிட்டே போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் அடிக்குது மார்க்கெட். ஒரு விக்கு மட்டும் கொடுக்குறோம், ஒரு சின்ன கேண்டல். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எந்த ஐஏயுமே எந்த லோவுமே மார்க்கெட் என்ன பண்ணல, எடுக்கல. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஒரு செல் கேண்டல் வருது. இந்த செல் கேண்டல் எப்படி வருதுன்னா வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி இப்படி நிற்கிது. நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவும் போட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த 3 கேண்டல் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் வருது, எப்படி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறேன். நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அங்கேயே பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த ஐஏ என்ன பண்ணிச்சு, இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இது ஏன் 3 கேண்டல்னா இந்த தேர்ட் கேண்டல், இது தான் தேர்ட் கேண்டல். இந்த தேர்ட் கேண்டல் என்ன பண்ணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய லோவை பிரேக் பண்ணும். மஸ்ட் பிரேக் ஃபர்ஸ்ட் கேண்டல் லோ. இது பை சினாரியோ. அதே செல் சினாரியோ இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட் கேண்டல். புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இது செல்லுக்கான சினாரியோ, இது பைக்கான சினாரியோ. இதில் என்ன நடக்குது பாருங்கள், இதனுடைய ஐஏ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் கொடுக்குது. எப்பயுமே நம்ம பாடி க்ளோஸுக்கு வெயிட் பண்ணியே பண்ணணும். சும்மா ரன்னிங் ப்ரைஸ் போய் மேலே ஒருத்தர் எதுவுமே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகணும் மார்க்கெட்டில். அப்போ இது என்ன நடக்குதுன்னா ஒரு பைக்கான சினாரியோ. இது இங்கே இது ஃபஸ்ட் கேண்டல், இது ஃபஸ்ட் கேண்டல், இது செகண்ட் கேண்டல், இது தேர்ட் கேண்டல். இதில் இந்த தேர்ட் கேண்டல் என்ன பண்ணணும்னா மஸ்ட்டு பிரேக் பண்ணும். ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஐயை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் கொடுக்கணும். அதே மாதிரி செல் சினாரியோவில் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோடைய லோவை பிரேக் பண்ணி உங்கள் பாடி க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ், இந்த பாடி க்ளோஸ் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 கேண்டலை அக்செப்ட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பை பண்ணுறோம். இந்த லோவே, இந்த கேண்டல் லோவையே நம்ம மென்ஷன் பண்ணி, இல்லை இந்த விக்கை மென்ஷன் பண்ணி இங்கே நம்ம எஸ்எல் வைக்கிறோம், இங்கே டிபி வைக்கிறோம். இதுதான் 3 கேண்டல் தியரி. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இது புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 கேண்டல் தியரின்னு என்ன பார்க்கலாம். 2 இது பேரே சொல்லுது 2 கேண்டல் அப்படின்னா 2 கேண்டலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்? இப்போ மார்க்கெட் கண்டினியூவாக செல்லோ பை ஆகும். இதை வந்துட்டு இந்த 2 கேண்டலை நான் வச்ச பேர் 2 கேண்டல். பட் சில பேர் இதை என்ன சொல்லுவாங்கன்னா எங்கல்ஃபிங் கேண்டல்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் மார்க்கெட்டில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரேடிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. எங்கல்ஃபிங் கேண்டல், இந்த எங்கல்ஃப்னு என்னன்னா ப்ரீவியஸ் கேண்டலை அதுக்குள்ளே ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கேண்டல்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டலை இது என்ன பண்ணுன்னா மொத்தமாக எங்கல்ஃப் பண்ணிடும் இப்படி. புரியுதுங்களா? இது என்ன பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டலை அதனுடைய ஐ லோ ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாமே இந்த கேண்டலுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இந்த மொத்த கேண்டலுமே எங்கல்ஃப் பண்ணி இந்த கேண்டலை விட இது 2 மடங்காக இருக்குது. புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த கேண்டலை விட இது வந்துட்டு ஒரு 1.5 மடங்காச்சும் இருக்கும். அவ்வளோ பெரிய கேண்டலாக இருக்கும் இது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த கேண்டலை மொத்தமாக எங்கல்ஃப் பண்ணிக்கிச்சு, தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்போ இது என்ன சொல்லுவோம், நம்ம எங்கல்ஃபிங் கேண்டல்னு சொல்லுவோம். இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா 2 கேண்டல் தியரின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் 2 கேண்டல் தியரி. இதுவும் நம்மளுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல், இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் லெவல், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ இது பை சினரி. இதை பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் 1 hour 4 hourல கொடுக்குறான்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறது மார்க்கெட்டு இப்படி புது புது கேண்டலை கிரியேட் பண்ணி மார்க்கெட் நெக்ஸ்ட் என்னன்னா மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடும். இது புரியுதுங்களா? அதே இப்போ மார்க்கெட்டு இப்படி ஒரு கேண்டல் வச்சுருக்கு, ஒரு பை கேண்டல். திடீர்னு இந்த செல் கேண்டல் என்னத்தை காட்டுதுன்னா இங்கே மோர் வால்யூமை காட்டுது.
திடீர்னு இந்த மார்க்கெட்டில் இங்கே செல் கேண்டலாக வந்தது, இந்த மாதிரி செல் கேண்டலாக வந்தது, திடீர்னு ஒரு கேண்டல் க்ளோஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பை மூமெண்டம் கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வில் அப்பார சான்சஸ் ரொம்ப இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கண்டினியூவாக இப்படி பை ஆகினே போயிருந்துச்சு மார்க்கெட். இப்படியே பை கேண்டல் கொடுத்து மார்க்கெட் போகுதுன்னா திடீர்னு ஒரு கேண்டல் வந்துட்டு இந்த கேண்டலை முழுசாக அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேண்டலாக வருதுன்னா அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? செல் கேண்டல் இது மொத்தமாக எங்கல் பண்ணிடுச்சு. அப்போ இது என்னன்னா இது 2 கேண்டல் 3 கேண்டல் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட்டிங் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த 3 கேண்டல் 2 கேண்டலில் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போக போக அதனுடைய வின்னிங் ரேட் வந்துட்டு ரொம்பவாக இருக்கும். ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் சம் ஃபேக் அவுட்டெல்லாம் நடக்கும், பட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரொம்ப நடக்கும் இதனுடைய வின்னிங் ஸ்ட்ரீக்கு. இது ஏன் வின்னிங் ஸ்ட்ரீக் நடக்குதுன்னா சிம்பிளாக சொல்ல போனால் மார்க்கெட்டில் இந்த கேண்டலுக்கு இருக்கிற பவர் வந்துட்டு எல்லாமே தெரியும். ஏமாறு ஒரு விக் ரிஜெக்ஷன் கேண்டல்னா இவ்வளோ பெரிய மேசிவான என்ன பவர் இருக்குது? பையிங் பவர் இருக்குது. இவ்வளோ தான் செல்லிங் பவர் இருக்குது. 80% பையிங்கு, 20% செல்லிங். அப்போ யார் இவங்க மோஸ்ட்லி வின் ஆகுவாங்க? பையிங் தானே. 80% இருக்கு பையர்ஸ் இருக்காங்க, 20% செல்லர் இருக்காங்க. யார் வின் ஆகுவாங்க? நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் என்ன ஆகும்? பை ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி மேலே ஒரு கேண்டல் வந்து இப்படி நிற்கிதுன்னா இந்த கேண்டல் என்ன ஷோ பண்ணுதுன்னா மோர் செல்லிங் ப்ரெஷர். இதைத்தான் ஏமர் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் இவ்வளோ செல்லிங் 80% செல்லர்ஸ் இருக்காங்க, 20% பையர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபபிள் என்ன ஆக சான்சஸ் இருக்குது? செல்லாக ஷார்ட் ஆகலாம். இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புது கோர்ஸில் கேண்டல் மெர்ஜிங், கேண்டல் 2 கேண்டல் இன்ட்டு 1 கேண்டல் அந்த மாதிரி பெரிய வேறு எல்லாம் பேர் வச்சுட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. இது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் என்ன சார்ட்டில் பார்க்குறீங்கன்னா 1 hour சார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளியராக பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ? 1 மணி நேரத்தில் நடக்கிற சார்ட். அப்படின்னா இது ஒரு கேண்டலுக்கு எவ்வளோ நேரம் வேணும் முடியறதுக்கு? ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக எல்லாத்துக்குமே ஒரு மணி நேரம் வேணும். புரிஞ்சுங்களா? இதே நீங்கள் 2 hours போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டலுமே ஒன்றாயிரும். இந்த 2 கேண்டல் ஒன்றாயிரும். அப்போ இது எப்படி இருக்கணும்? 2 hours இப்படி இருக்கும். ஒரு பெரிய கேண்டலாக இந்த 2 கேண்டல் ஒன்றாகும். இந்த மாதிரி இந்த கேண்டல் ஒன்றாகும். புரியுதுங்களா? இப்போ 1 hour 2 கேண்டல் தான் 2 hour ஒரு கேண்டல். 1 hour 2 கேண்டல் தான் 2 hours ஒரு கேண்டல். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இதை ரப் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டுமே இது ஒரு 1 hour கேண்டலுங்களா? கரெக்டுங்களா? இது ஒரு 1 hour கேண்டலுங்களா? இதை நீங்கள் போய் 2 hours சார்ட்டில் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா இந்த கேண்டல் மொத்தமே இதுக்குள்ளே மெர்ஜ் ஆகும். அப்போ மெர்ஜ் ஆகிறப்ப இங்கே என்ன ஆகுனா இந்த கேண்டல் இப்படி ஆகும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் செஞ்சு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? அது மெர்ஜ் ஆகிடுச்சு கேண்டல். அப்படின்னா இந்த 2 கேண்டலும் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ், இங்கே க்ளோஸ் ப்ரைஸ், இங்கே ஓப்பன் ப்ரைஸ், இங்கே க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. இதை நீங்கள் 1 hour சார்ட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 2 hours போய் பார்க்கும்போது 2 hours இந்த கேண்டல் என்ன ஆகுனா இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓப்பன் ப்ரைஸ். 2 hours நான் சொல்கிறேன், 2 hours கேண்டல் இது ஓப்பன் ப்ரைஸ். இந்த இடத்துல லோ ப்ரைஸ் வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல லோ ப்ரைஸ் மறுபடியும் எங்கே போச்சு? கேண்டல் ஓப்பன் ப்ரைஸுக்கே போயிடுச்சு. 2 hours கேண்டல் முடியல. மறுபடியும் இங்கே எங்கே போச்சு? மார்க்கெட்டு ஹை ப்ரைஸ், ஒரு ஹை ப்ரைஸ் இந்த இடத்துக்கு போச்சு மார்க்கெட்டு. புரியுதுங்களா? மறுபடியும் எங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது? இங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. அப்போ ஓப்பன் ப்ரைஸை கனெக்ட் பண்ணுங்களா? ஓப்பன் ப்ரைஸை கனெக்ட் பண்ணல. க்ளோஸ் ப்ரைஸை கனெக்ட் பண்ணுங்களா? ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் எனக்கு என்னது? நமக்கு பாடி. ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் என்னது? நமக்கு பாடி. அப்போ இந்த ஹை ப்ரைஸ் என்னவா இருக்கும்? நமக்கு விக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி லோ ப்ரைஸ்னால் என்னவா இருக்கும்? விக்காக இருக்கும். அப்போ 2 hours என்ன நடக்குது? நமக்கு பியூராக ஒரு ஏமர் கேண்டல் கிடைச்சிருக்கு. இதனுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் கேண்டல் தூக்கி விட்ற மார்க்கெட். ஏன்னா இங்கே யார் ஜாஸ்தி இருக்காங்க? 80% பையர்ஸ் இருக்காங்க, 20% செல்லர்ஸ் இருக்காங்க. ஹூ இஸ் வின்னர்? பையர்ஸ். இதை தான் 2 கேண்டல் தியரி, அது எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இந்த எங்கல்ஃபிங்கை மெர்ஜ் பண்ணுறது இது தான். இது நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இது தான் விஷயம், இவ்வளோ தான், இது மட்டும்தான். புரியுதுங்களா? அதே மாதிரி 3 கேண்டல் மெர்ஜிங்கெல்லாம் இருக்கும். அப்படின்னா 3 hour சார்ட்டில் 1 hour 2 hour 3 hour இந்த 3 கேண்டலையும் 1 hour 3 கேண்டல் மெர்ஜ் பண்ணுவாங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. நமக்கு இந்த எங்கல்ஃபிங் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? 1 hour நீங்கள் எங்கல்ஃபிங் பார்க்குறீங்கன்னா 2 hours
ஒரு ஏமாறு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? எல்லாம் மைண்ட் கல்குலேஷன். போய் பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும் கிடையாது. பட் இது 1 ஹவர் வந்து இதனுடைய பவர் ஜாஸ்தி இருக்கும். ஒரு ட்ரெண்ட்லேயே என்ன பண்ணால் ரிவர்ஸ் பண்ணிவிடும். புரியுதுங்களா? இது வந்துட்டு ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நத்திங். ஓகே.